ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் சதீஷ் அப்படிங்கிறவங்க. இவர் அவருடைய டைமிங் காமெடி மூலமாகவே பிரபலமானார். இப்போது நகைச்சுவை கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வர்றாரு. இன்றைக்கி தான் நடிகர் சதீஷுடைய தந்தை அவர்கள் காலமாக இருக்காங்க. அந்த விஷயம்தான் இப்போ பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்துருக்கு. சதீஷ் ஆரம்பத்தில் நாடகத்தில் தான் நடிச்சிட்டு வந்தார். அதுவும் 8 வருஷமாக கிரேசி மோகன் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் என்ற படத்தில் இணைந்து நடித்தார். இந்த படம் தான் அவருக்கு ஒரு பிரபலத்தையே கொடுத்தது. இதை தொடர்ந்து பல நகைச்சுவை கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தார். இதை தொடர்ந்து தான் நாய்சேகர் படம் மூலியமாக இவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். இதை தொடர்ந்து அவர் நடித்த காஞ்சூரியன் கண்ணப்பா அப்படின்ற படம் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. இப்படி தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு வராரு சதீஷ். இப்படி இருக்கும்போது தான் சதீஷ் அவர்களுடைய தந்தை மறைந்து போயிருக்காங்க. அண்ட் சதீஷ் தந்தையுடைய பெயர் கதாசமை பிள்ளை அப்படிங்கிறது தான். அண்ட் இவருக்கு வயது முதிர்வு காரணமாகவும் இவர் உடல்நல குறைவு காரணமாகவும் சில நாட்களாகவே சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நேற்று திடீர்னு அவர் இறந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் நடிகர் சதீஷ் ரொம்பவே உடஞ்சு போய் கண் கலங்கி அவருடைய நண்பர்கிட்ட அவங்க அப்பா குறித்து பேசியிருக்க ஃபோட்டோஸ் இப்போது சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருக்கு. நடிகர் சதீஷ் கொரோனா காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணி வீடியோவாக அதை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ கூட அப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருந்தது. அப்பா மேலே ரொம்பவே அன்போடு இருந்திருக்காரு சதீஷ் அவங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் தன்னுடைய தந்தை பிரிந்ததன் காரணமாக ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்கலங்கி நின்று இருக்காரு சதீஷ் அவர்கள். சதீஷுடைய தந்தை உடல் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. சதீஷுடைய தந்தையுடைய மறைவுக்கு உறவினர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்கள், திரை பிரபலங்கன்னு பலருமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. மேலும் சதீஷ் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற சினிமா அண்ட் சீரியல், அரசியல் விவரங்கள் அண்ட் டெய்லி கவர்மெண்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.